ஒரு முறை ஒரு மனிதனுக்கு அடுத்தடுத்து சோதனைகளும் மிகவும் மனமுடைந்து போனான். நாம் யாருக்கு என்ன தீங்கும் செய்யவில்லையே! நாம் வாழ்க்கையில் நேர்மையாக தான் உழைத்தோம். பலருக்கு உதவிகள் செய்தோம். ஏன் நம்மை கடவுள் வாட்டி வதைக்கிறானே என்று மனம் குமறி அமர்ந்திருந்தான் ஒரு இடத்தில். அவன் எதிரே ஒரு குயவன் மண்பாண்டம் செய்கின்றவன் களிமண்ணை காலால் உதைத்து கைகளால் தட்டி அதை செம்மைப்படுத்தினான். அதை பார்த்து கொண்டிருந்த இந்த மனிதன் ஏதோ இறைவன் நமக்கு சொல்ல வருவதாக நினைத்தான். அந்த குயவனிடம் போய் இந்த மனிதன் கேட்கிறான், அப்பா, இந்த மண்ணை ஏன் இப்படி படாத பாடுபடுத்துகிறீர்கள், இப்படி உதைக்கிறீர்கள், கையால் பிசுகிறீர்கள் என்றான். அந்த குயவன் சொன்னான், அப்பா, இது காலால் உதைப்பதும் கையால் பிசுவதும் இப்படி ஏதும் செய்யாமல் விட்டால் இது வெறும் சேராக தான் இருக்கும். இதில் வருகின்ற காற்றுக்குமிழ் இருந்தால் பானை முழுமை பெறாது, பானை செய்ய வராது என்றார். சரி, சொல்லிக்கொண்டே இருக்கின்ற போது ஒரு சக்கரத்தில் அந்த களிமண்ணை அடித்து விரல்களால் அழகாக ஒரு பானையை செய்தான் அந்த குயவன். பின்பு அந்த நெருப்பில் அங்கிருக்கின்ற நெருப்பி தீயை மூட்டி காய வைத்த பானையை அதில் போட எத்தமிக்கின்ற போது இதை பார்த்து அந்த மனிதன், என்ன இது அநேகம் பண்றீங்க, இப்படி போட்டு விதைக்கலாமா என்று கேட்டான். அதற்கு குயவன் சொன்னான், நெருப்பில் போட்டு பக்குவமாக இதை வேக வைத்து எடுத்தால்தான் இது குளிர்ந்த நீர் ஊற்றினால் இந்த பானையில் இருந்து நாம் குளிர்ந்த நீர் கிடைக்கும். இல்லை என்றால் இது வெறும் சேராக இருந்தால் சாதாரண தண்டிப்பட்டாலே அது கரைந்து போகும் என்றார். இது அறிந்து உணர்ந்த இந்த வழிபோக்கனும் தன் நிலை அறிகிறார். தானும் இறைவன் பல இடர்பாடுகள் இன்னல்கள் கொடுத்தாலும் பானை போல் அந்த மண்ணை எப்படி பிசைவது போல் நம்மை பிசைந்து உருக்கி எடுத்தாலும் பக்குவப்பட்ட நிலை வருகின்ற போது பானை அழகாக வடிவமைக்கிறது. வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் வந்து போவது சாதாரணமாக நிலைதான் என்று உணர்ந்தார், அறிந்தார். இந்த கதையின் கூற்று என்னவென்றால், சோதனைகள் நம்மை செதுக்கவே, நம் வாழ்க்கையில் வரும் போராட்டங்களும் கஷ்டங்களும் இறைவன் நம்மை தண்டிப்பதற்கு கொடுக்கப்பட்டதல்ல. களிமண் மிதிப்பது போலவும் நெருப்பில் சுடுவது போலவும் நம்மை பக்குவப்படுத்தி ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்துவதற்காகவே இறைவன் சோதனையாகும். ஒரு பானை எவ்வளவு நெருப்பை தாங்குமோ அவ்வளவு நெருப்பைத்தான் குயவன் வைப்பான். அதுபோல பரம்பொருள் நமக்கு கொடுக்கப்படும் சோதனைகள் அனைத்தும் நாம் தாங்கக்கூடிய அளவுக்கு மட்டுமே அவன் கொடுப்பான். கஷ்டங்கள் நம்மை அழிப்பதற்காகல்ல, நம்மிடம் இருக்கும் தேவையில்லாத அகந்தையும் நீக்கி நம்மை சுயமரியாதையும் மன உறுதியும் மிக்க ஒரு முழுமையான மனிதனாக மாற்றுவதே என்று கூறலாம். சோதனைகளை கண்டு சோர்ந்து போவதை மகனே, சோதனை கண்டு சோர்ந்து போகாதே மகனே, உன்னை ஒரு உன்னதமான பாண்டமாக மாற்றவே நான் உன்னை செதுக்கி கொண்டிருக்கிறேன் என்பதை இறைவன் நமக்கு உணர்த்தும் இரகசியமாக சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.